பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்த நிலையில் மேட்ச் பிக்சிங் நடந்ததாக ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனாலும் ரசிகர்கள் அடுக்கடுக்கான காரணங்களை கூறி வருகின்றன. என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஐபிஎல் தொடரில் மேட்ச் பிக்சிங் குற்றச்சாட்டால் 2 ஆண்டுகள் சிஎஸ்கே அணிக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் 2016ஆம் ஆண்டுக்கு முன்பாகவே சிஎஸ்கே அணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு கேகேஆர் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் சிஎஸ்கே அணியின் ஆட்டம் ரசிகர்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் 2018ஆம் ஆண்டுக்கு பின் சிஎஸ்கே அணி மீது பெரியளவில் எழவில்லை. இந்த நிலையில் சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த போட்டியில் முதல் பேட்டிங்கை ஆடிய சிஎஸ்கே அணி மொத்தமாக பேட்டின் வரிசையையே மாற்றியது. ரஹானே ஆட்டமுழந்த பின் டேரல் மிச்சல் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென சிவம் துபே களமிறக்கப்பட்டார். இதற்கு ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில்தான் மிச்சல் பார்முக்கு வந்திருந்தார். தொடர்ந்து ஸ்பின்னர்களை பொளக்கும் சிவம் துபே டக் அவுட்டானதே சந்தேகத்திற்குள்ளாகி உள்ள நிலையில் அதன்பின் ஜடேஜா வந்தது மேட்ச் பிக்சிங் குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கிறது. ஏனென்றால் நம்பர் 4 வரிசையில் ஜடேஜா களமிறங்கி இதுவரை பெரிதாக எந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியதில்லை. தொடர்ந்து ஜடேஜா ஆட்டமுழந்த சூழலிலும் டேரல் மிச்சலை களமிறக்காமல் இம்பேக்ட் பிளேயராக சமீர் ரிஸ்வி வந்தார். ஏற்கனவே மிச்சல், தோனி, மொயின் அலி ஆகிய 3 பேட்ஸ்மேன்கள் இருக்கும் சூழலில் இம்பேக்ட் பிளேயரை பயன்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. அதேபோல் ஸ்பின்னர்களை வெளுக்கக்கூடிய சமீர் ரிஸ்வி ஒரு 6 கூட அடிக்காமல் 23 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்தார். பேட்டின் ஆர்டரிலேயே இவ்வளவு சொதப்பல்களை சிஎஸ்கே அணி வரலாற்றிலேயே நடந்ததில்லை. பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங்கிலும் மேட்ச் பிக்சிங் நடந்ததற்கான வலுவான குற்றச்சாட்டுகள் உள்ளது என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். 2 பந்து மட்டும் வீசிய நிலையில் தீபக் சாஹர் காயம் காரணமாக ஓய்வறைக்கு சென்றார். இதுவரை தீபக் சாஹர் நிலை குறித்து சிஎஸ்கே அணி தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. அதேபோல் பதிரானா, துஷார் தேஷ்பாண்டே இருவரும் ஒரே போட்டியில் பெஞ்ச் செய்யப்பட்டதும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. முன்னணி பவுலர்கள் 3 பேர் ஒரே போட்டியில் பெஞ்சில் இருந்தது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் ஷஷாங்க சிங் கொடுத்த கேட்சை லான் திசையில் நின்றிருந்த ருதுராஜ் கெக்வாட் எளிதாக பிடித்திருக்க முடியும். ஆனால் மிட்டானில் நின்றிருந்த டேரல் மிச்சல் பிடிக்கட்டும் என்று ருதுராஜ் கெக்வாட் காத்திருந்ததும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சிஎஸ்கே பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மேட்ச் பிக்சிங் நடந்திருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது என்று ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர். மேட்ச் பிக்சிங் நடந்ததற்கான எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை. ரசிகர்கள் மட்டுமே குறை கூறி வருகின்றனர். இதில் உண்மை நிலைமை என்னென்னு விரைவில் தெரியவரும். நன்றி, வணக்கம்.